வணக்கம், வெல்கம் டு வீனஸ் குக்கிங். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஸ்வீட் ரெசிபி, சூரியகலா. எல்லாருக்குமே ரொம்ப ஃபேவரட்டான இந்த ஸ்வீட்டை வீட்டிலேயே எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பவுலில் நான் 2 கிளாஸ் மைதா மாவு எடுத்திருக்கேன். இது கூட நம்ம 1/4 கிளாஸ் ரீஃபைண்ட் ஆயில், 2 ஸ்பூன் வனஸ்பதி, அதை லைட்டாக உருக்கி வச்சுருக்கேன். இது ரெண்டுத்தையும் ஒன்றா கலந்து இப்போ இந்த மாவோடு சேர்த்து பிசைஞ்சுப்போம். உங்களுக்கு தேவைன்னா ஒரே ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்துக்கலாம். ஆனால் உப்பு சேர்த்தா நல்லா கலந்து விடணும். அதுக்கப்புறமா ஒரே பக்கம் தங்கிடக்கூடாது. உப்பு இல்லாமையும் பண்ணலாம். உப்பு வேணும்னா ஒரே ஒரு சிட்டிகை மட்டும் சேர்த்துக்கோங்க. இப்போ அந்த எண்ணெயை சேர்த்து பிசைஞ்ச பிறகு நல்லா பிடிக்கிற பதத்துக்கு வரணும். அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சிக்கணும். தண்ணி அட் அ டைம் ஊற்றக்கூடாது. இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. மாவு நல்ல ஒரு சாஃப்டாக இந்த பதத்துக்கு இருக்கணும். நம்ம விரல் வச்சு அழுத்தினோன்னா நல்லா அமுங்கணும். இந்த பதத்துக்கு இருக்கணும். இப்போ இதை ஒரு மூடி போட்டு ஒரு 10-15 நிமிஷம் அது மாதிரி ஊற விட்டுடுவோம். இப்போ இதுக்கு தேவையான ஸ்டஃபிங் ரெடி பண்ணிடலாம். நான் இப்போ ஒரு கைப்பிடி அளவு ட்ரை ஃப்ரூட்ஸ் எடுத்திருக்கேன். இது கூட பால்கோவா, இது ஹோம்மேட் பால்கோவா. பால்கோவாவில் கொஞ்சமாக சர்க்கரை சேர்த்துருக்கேன். அதனால் அடிஷ்னலாக ஒரு 3 ஸ்பூன் சர்க்கரை மட்டும் இது கூட சேர்த்துக்கிறேன். நீங்கள் ஆல்ரெடி பால்கோவா, ஸ்வீட் பால்கோவா சேர்க்குறீங்கன்னா சர்க்கரை போட வேண்டிய அவசியம் இல்லை. அதே மாதிரி ட்ரை ஃப்ரூட்ஸ் உங்களுக்கு குறன்னு வேண்டாம், நல்ல ஸ்மூத்தாக வேணும்னா ஃபஸ்ட்டு ட்ரை ஃப்ரூட்ஸை மிக்சியில் அரைச்சிட்டு அதுக்கப்புறமா இந்த பால்கோவா சேர்த்து ஒரு தடவை நல்லா அரைச்சிக்கோங்க. இப்போது ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு, அதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இந்த ஸ்டஃபிங்கோடு கொஞ்சமாக நீங்கள் தேங்காய் துருவல் கூட சேர்த்துக்கலாம். தேங்காவோட அந்த வெள்ளை போர்ஷனை மட்டும் திருவிட்டு லைட்டாக ஒரே ஒரு ஸ்பூன் நெய் விட்டு கடாயில் லைட்டாக வறுத்து எடுத்து அதையும் இது கூட சேர்த்துட்டோம்னா ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இப்போ நம்ம ஊறின மாவை இது மாதிரி சப்பாத்தி திரட்டுற மாதிரி நல்லா திரட்டிப்போம். ரொம்ப மெலிசாகவும் வேண்டாம், ரொம்ப திக்காகவும் வேண்டாம். ஒரு மீடியமான திக்னஸில் இது மாதிரி திரட்டிட்டு ஒரு கிளாஸோ இல்லைன்னா ஒரு மூடியோ வச்சு இது மாதிரி அழுத்திட்டோன்னா நமக்கு ஈஸியாக ஈவன் ஷேப்பாக கிடச்சிடும். இப்போ இந்த 2 பூரிக்குள்ளே நம்ம ஸ்டஃபிங் வச்சு ரெடி பண்ணிவிடுவோம். ஸ்டஃபிங் கொஞ்சமாக இது சென்டரில் இது மாதிரி வச்சு நல்லா ஃப்ளாட்டாக வச்சுக்கோங்க. ஸ்டஃபிங் இல்லைன்னா நம்ம பொரிக்கும் போது வெளியே வந்துடும். அதனால் ஃப்ளாட்டாக ஸ்டஃபிங்கை வச்சுட்டு இது மாதிரி சுற்றி விரலால் அழுத்திட்டு இது மாதிரி திருகி திருகி அதோட ஓரத்தை நல்லா சீல் பண்ணிக்கணும். சென்டரில் மட்டும் ஃப்ளாட்டாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. சென்டரில் உப்பி இருந்ததுன்னா வேகும்போது கண்டிப்பாக எண்ணெயில் போட்டு பொரிக்கும்போது ஸ்டஃபிங் வெளியே வந்துடும். அதனால் சென்டரில் மட்டும் கொஞ்சம் அழுத்தி ஃப்ளாட்டாக இருக்க மாதிரியே பார்த்துக்கோங்க. இப்போது இதே மாதிரி எல்லா மாவையும் ரெடி பண்ணி வச்சுடுவோம். நம்ம எடுத்திருக்க இந்த 2 கிளாஸ் மைதா மாவுக்கு 14 சூரியகலா வந்திருக்கு. இப்போ அது தனியாக இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம சர்க்கரை பாகு ரெடி பண்ணிக்கலாம். நான் 300 கிராம் சர்க்கரை எடுத்திருக்கேன், 300 ml தண்ணி, இது ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்து இப்போ சர்க்கரை பாகு காசிக்கலாம். இது சர்க்கரை பாகு கம்பி பதம்லாம் வந்ததுன்னா அதுக்கப்புறமா நம்ம பொரிச்சு போடுறதுக்குள்ளே கெட்டி ஆகிடும். அதனால் ஒரு பிசுபிசுப்பான ஸ்டேஜில் இருக்கும்போதே சர்க்கரை பாகு ஆஃப் பண்ணிடலாம். ஒரு 2 ஏலக்காவை மட்டும் இது மாதிரி தட்டி இது கூட சேர்த்துடலாம் வாசனைக்கு. நான் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கட்டும்ன்ட்டு கேசரி பவுடர் ஒரு சிட்டிகை மட்டும் சேர்க்குறேன். இது ஆப்ஷனல் தான், வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா வேண்டாம். சர்க்கரை பாகு ரெடி ஆகிடுச்சு. இது தனியாக எடுத்து பக்கத்தில் வச்சுப்போம். ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சூரியகலாவை இதில் போட்டு நல்லா பொன்னிறமாக பொரித்து எடுத்துப்போம். பொரிக்கிறதுக்கு கண்டிப்பாக ரீஃபைண்ட் ஆயிலே யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு டேஸ்ட்டு கரெக்டாக இருக்கும். கடலை எண்ணெய் அது மாதிரி யூஸ் பண்ண வேண்டாம். இப்போ இதை நல்லா திருப்பி திருப்பி போட்டு பொன்னிறமாக ஆன உடனே சூடாக இருக்கும்போதே அந்த சர்க்கரை பாகில் போட்டு ஒரு 5 நிமிஷம் திருப்பி திருப்பி போட்டு ஊற விட்டுடுவோம். 5 நிமிஷத்துக்கு மேலே ஊற விடாதீங்க, அதுக்கப்புறமா ரொம்ப சாஃப்டாகிடும்.
நான் இப்போ ஒரு பேட்ச் இது மாதிரி பொரித்து எடுத்தாச்சு. இப்போ அடுத்த பேட்சும் போட்டு பொரித்து எடுத்துடலாம். முதல்ல போட்டு இந்த சூரியகலா ரெடி ஆகிடுச்சு. எந்த அளவுக்கு ஷைனிங்காக இருக்குது பாருங்கள். ரொம்பவே டேஸ்டியான இந்த ஸ்வீட்டை கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.